அதுக்கு இல்ல 4 பேர் உடைக்க மாட்டாங்களா? மாட்டாங்களே, கிட்ட வர மாட்டாங்களே தலையா. எல்லாம் என் தலைவிதியா. நானும் வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா. யார்கிட்ட டூப் அடிக்கிற? இங்க ஒரு சாமி படத்தையும் காணாம. யோ, உன் கண்ணு நான் மூலையில வச்சு நிக்கிற, அங்க பாரியா சாமி படத்தை. அண்ணா படமா? மாதிரி அண்ணாவை சாமியாக்கி பூஜை பண்றோம் நிறுத்துறாங்க. அப்போ நேரமாச்சு, புறப்படுறியா? புறப்படுறாது. இந்த பேட்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. அப்படின்னா இன்றைக்கு கேம்ப் இங்கதான். யோ, நான் கண்ணாலானவையா? அதனால தாமா நான் இங்க இருக்கேன். நீ கல்யாணம் ஆகவே சின்ன பொண்ணு இப்பனா நீ உள்ள, நான் வெளியே. ஐயோ, அந்த பட்டா கட்டி வந்தா சொல்லு. ஏன் கட்டுப்பட்டா சுருள்பட்டா வெளியே படுத்திருக்குன்னு சொல்லு. நான் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதுப்பா. நீ ஒண்ணும் தெரிஞ்ச வேணாமா? செல்வராஜ். என் பேர் செல்வராஜ் இல்லையா? சுந்தரராஜ். சுந்தரராஜ். ஏதாவது ராஜ் வேணுமா உனக்கு? நாகராஜ். நாகராஜ். என்னையா வேணும் உனக்கு? மது கடைக்கு மழி. இந்த நிலைமையா? மழி. இங்க வா. இந்தா இந்த படி. சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு வழி. யுவராஜ், சுடுகாட்டுக்கு வழி. மதுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற. பக்குவமா. இப்பவே சுடுகாட்டுக்கு போக போது இருக்கு. ஐயோ கன்றாவி. ஐயோ, என்னம்மா? இங்க பாருங்களேன், குழாய திறந்த உடனே தண்ணிக்கு பதிலா மீன் எல்லாம் வந்து விழுகுது. மீனா? மீனா? ஆமா, ஐயோ குட்டி மீன் உருளுது எழுது. இது என்ன கெண்டையா கெளுத்தியா குறவையா? குறவை. ஏமா என்ன அநியாயமா இருக்குன்னு பாக்குறேன். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப எனக்கு புரியுது. நீங்க இந்த சேரிக்கே புதுசு பாருங்க, அதனால உங்களுக்கு விஷயமே புரியல. இது என்னங்க குட்டி மீன்? போன வாரம் இதே குழாயில இவ்வளவு பெரிய பாம்பே வந்தது. என்ன போன வாரம் வந்ததுக்கு இந்த வாரம் அலறுது இப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை. நீங்க தான் பத்திரிக்காரங்க, இதெல்லாம் எழுதுறது இல்லையா? என்னங்க கொடுமை? ஐயோ அங்க பாருங்களேன், அந்த குப்பை கொட்டுற நேர்த்தியே அழக. அங்கதான் குப்பை தொட்டி இருக்கு, இங்க ஏமா குத்துறீங்க? தொட்டியாவது பொட்டியாவது இந்த சேரி இருக்கிற லட்சணத்துக்கு இந்த தொட்டி ஒண்ணுதான் குறைச்சல். 15 வருஷமா நானும் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இங்கதான் புதுசா சொல்லுங்க தொட்டில கொட்டுன்னு. அதுதான் போய. என்ன சார் தலையாத்த நின்றுட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நல்லது கெட்டது கூட தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்களேன்னு பாக்குறேன். அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சார். நீங்களா? நான் வந்து சேகரிக்க வந்திருக்கேன் சார் செய்தி எல்லாம். இதெல்லாம் சேகரிச்சாலும் பயனுண்டு சார். நீங்க இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் இதெல்லாம் மாத்த முடியாது சார். உங்களை போல என்ன ஊருக்கு புதுட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? பழசு போகணும்னா புதுசு கூட்டத்தான் வேணும். இந்த சேரிலாம் சுத்தம் பண்ணலான்னு பாக்குறேன். தேவையா? இவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுமா? பத்திரிகை மாளிகையெல்லாம் குடிசையா மாறணுங்கிறது ஆசை இல்லை, குடிசையெல்லாம் மாளிகையா மாறணும் அப்படின்னு தெரியும். சர்ச்சில் சொல்லியிருக்காரு. ஹிட்லர். ஹிட்லர் கன்ற அண்ணா சொன்னாரப்பா. அண்ணா சொன்னார். அண்ணாவா? அண்ணா 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 நாங்கெல்லாம் அவரை மறந்துட்டோம். நீங்க தான் சார் அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன் சார் ஏன் சார் இப்படி கூலி இல்லாம வேலை செய்றீங்க? ஐயா பதவியில் இருக்காங்களே சில பேர், அவங்கள மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்குறேன்னு நினைச்சிட்டியா? சரி சார், உங்களுக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல மனசு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சார் நீங்க எப்பவும் நிரந்தரமா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அதுக்காக சார் எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்காரு சார், அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு இந்த வேலையே வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சார். அப்படியா? நிச்சயமா. இன்னில இருந்து நீங்க வேலையில இருக்கணும்னு நினைச்சுக்கோ. அது சரி, இந்த மஸ்டர் லோன் சொல்றாங்களே அது? ஐயோ கலைக்கிறாங்கோ பிடிக்கிறாங்கோ.
மத்தவங்களா எங்க அங்கெங்க தயாரா இருக்கிறாங்க. அதோ திண்ணேற தூங்குறானே அவன் தான் என்ன அவமானப்படுத்துற மாணிக்கம். அவனை இதே இடத்துல அவமானப்படுத்துறான். போதாது, அங்கங்கமா வெட்டி போடணும். கத்திரிக்கல முதலாளி. நீ என்னடா ரவுடி, பேப்பர்ல படிச்சதுல? நீங்க சும்மா இருங்க முதலாளி. அந்த மாணிக்கத்தை இந்த சைக்கிள் செயினால சதசதையா பிச்சு எடுத்துற முதலாளி. போங்க. ஐயா ஐயா ஐயா, என்ன என்ன? என் கூட வந்துட்டு இருந்த என் தம்பி காக்காளி வந்து துடிச்சிட்டு இருக்காயா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சரி சரி, இதை வந்துட்டேன். நம்ம சுமதிமா நாடகம்னா முதல் ஷோ முதல் டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா ரெண்டாவது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்ன? அதாவது ரெண்டாவது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு, எனக்கு டைம் இல்ல, பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோ சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க.
ரொம்ப குப்பை போடுறாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்ன? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காகத்தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு வெக்கம் வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும்.